ராகவ் சொல்றாரு அபி கிட்ட, இந்த கிருஷ்ணா இதே மாதிரிதான் அக்கா கிட்ட அன்பா பேசி நடிச்சுக்கிட்டே இருந்தான். அவன மாதிரி ஒருத்தன் உலகத்திலேயே இருக்க முடியாது. அக்கா மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணாவோட நடிப்பை பார்த்து ஏமாந்துட்டோம். அக்காவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு யாரு வாழ்க்கையும் நிம்மதி இல்லாம பண்ணிட்டான். டேமிட் அந்த கிருஷ்ணா. பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. அபி சொல்றாங்க, ராகவ் கொஞ்சம் அமைதியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க ராகவ். அபி அந்த கிருஷ்ணாவை பாக்குறப்ப எல்லாம் அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் போல தோணுச்சு. இந்த உலகத்துல யாருமே உண்மையானவங்க இல்லக்கா, நம்பாதீங்கன்னு சொல்லணும் போல எனக்கு தோணுச்சு. கிருஷ்ணாவை பார்க்க பார்க்க அப்படியே ஷூட் பண்ணிடலாம் போல தோணுது. என்ன பண்றது? அபி சொல்றாங்க, ராகவ் ஒரு செகண்ட் உட்காருங்க, வாங்க வந்து உட்காருங்க. கஷ்டப்பட்டு அபி ராகவ உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு போறாங்க அபி. ராகவ் அமைதி இல்லாம இருக்காரு. அபி சொல்றாங்க, பாலை குடிங்க, சாப்பிடாம டேப்லெட் போடக்கூடாது. ராகவ் அபி கிட்ட இருந்து அந்த பாலை வாங்கி குடிக்கிறாரு. அபி டேப்லெட்டை எடுத்து கொடுக்குறாங்க ராகவுக்கு. ராகவும் வாங்கி அந்த டேப்லெட்டை போட்டுக்கிறாங்க. ராகவ படுக்க வச்சுட்டு அபி போறாங்க. அபியால நிம்மதியா இருக்க முடியல. கம்பெனியில நடக்கிறத ராகவ் கிட்ட சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அபி கம்பெனிக்கு போறாங்க. அப்ப மறுபடியும் அந்த மிரட்டல் கால் வருது. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் சொல்றாங்க, என்ன அவன் திருப்பியும் மிரட்டுறதுக்காண்டி போன் பண்ணிருக்கானா அபி, சொல்ல அபி அப்படின்னு கேக்குறாங்க. போன் காலை அட்டன் பண்ணாம கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட எல்லாம் அபி சொல்றாங்க, நம்ம கடைக்கு வந்தவன் எவனோ ஒருத்தன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். நம்ம கடைக்கு வந்துட்டு போனவங்கள யார சந்தேகப்படுறதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னு கடையில வேலை பார்க்கறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் அபி சொல்றாங்க. அபி கோயிலுக்கு போய் அவங்க பிரச்சனைய சொல்லி வேண்டிக்கிறாங்க கடவுளை. அப்ப ஒரு சாமியாரு சிரிக்கிறாரு. அபி அந்த சாமியார கவனிக்கிறாங்க. சாமியார் சொல்றாரு, நீ குலவிளக்கா குடிகுண்ட இடத்துல சூழ்ச்சியும் தந்திரமும் இருக்கு, அதுக்கு நடுவுல நீதி தவிச்சுக்கிட்டு இருக்கு தாயே, அதை எல்லாத்தையும் தீர்த்து வைக்க வேண்டிய நீயே வெளியேற நினைச்சா அது தகுமா? சொல்லு தாயே. அபிக்கு அன்னைக்கு நடந்தது ஞாபகம் வருது. அபி கேக்குறாங்க, சாமி நீங்க யாரு? அன்னைக்கு கூட ராகவுக்கு துலாபாரம் நடக்கிறப்ப நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா சாமி? சாமியார் சொல்றாரு, நான் யாருங்கிற ஆராய்ச்சியை விட்டுட்டு அங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒரு உசுரை காப்பாத்து தாயே. அபி அதிர்ச்சியாராங்க. சாமி சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. அபி அவசர அவசரமா ஓடியாராங்க வீட்டுக்கு. ராகவ் பெட்ல இருந்து தரையில விழுந்து கிடக்கிறத அபி பாக்குறாங்க. ராகவ எழுப்ப ட்ரை பண்றாங்க. அபி கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, ராகவ் ராகவ்னு. ராகவ் எந்திரிக்கவே இல்லை. அபி வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து ராகவ தூக்குறாங்க, பெட்ல படுக்க வைக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் பதறி போறாங்க ராகவோட நிலைமைய பார்த்து. எல்லாரும் ராகவ் எந்திரி எந்திரின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ராகவ் கஷ்டப்பட்டு அந்த மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு எந்திரிக்கிறாரு. அஞ்சலி சொல்றாங்க, நீ மயக்கமாகி கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு ராகவ். சுந்தரி சொல்றாங்க, ஆகாஷ் இப்படி ராகவ மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு வேலை செய்ய வச்சிருக்கியடா, நீ அவன் வேலைய ஷேர் பண்ணி பார்த்திருக்கலாம்ல அப்படின்னு ஆகாஷ பார்த்து கேக்குறாங்க. இதுக்கு ஆகாஷ் சொல்றாங்க, ராகவ் தாம்மா ஒரு கம்பெனிக்கு அனுப்பி விட்டுருந்தான், இன்னைக்கு இப்பதாம்மா வந்தேன். ராகவுக்கு இப்படி ஆகும்னு எனக்கு எப்படிமா தெரியும்? மனோகரன் சொல்றாரு, டாக்டர் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாரு. எல்லாரும் ராகவுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. தண்ணியும் கொடுக்கறாங்க. ராகவ் தண்ணியையும் குடிச்சிடுறாரு. வீட்டுக்கு வந்த டாக்டர் ராகவ டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. டாக்டர் சொல்றாரு, பிபி 220க்கு ரைஸ் ஆயிருக்கு, பல்ஸும் அதிகமாயிருக்கு. சிஸ்டர் இன்ஜெக்ஷன் போடுங்க. சரி டாக்டர். இதுல மாத்திரை போட்டீங்களா ராகவ்? டாக்டர் ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு, அதனாலதான் அடுத்தடுத்து 3 மாத்திரை போட்டேன். டாக்டர் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு டேப்லெட்லாம் மாத்தி எழுதி கொடுத்துட்டு ராகவ் கிட்ட செக்கப்புக்கு அடிக்கடி வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ராகவ அபி நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஊட்டி எல்லாம் விடுறாங்க ராகவுக்கு. ராகவ் பக்கத்திலேயே உட்கார்ந்து கவனிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.